வெல்கம் டு ப்ரோடோடைப் 100K கோடிங் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம 6வது வீடியோல இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சொன்னது எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க, பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சி ப்ரோகிராமிங்ல கடைசியா இருக்க கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங், மல்டி டைமென்ஷனல் அரே, ஃபங்க்ஷன்ஸ் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நமக்கு டிஎம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் புரியல, இது என்னன்னு சொல்லி கொடுங்க. யூடியூப் வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்றவங்களும் இருக்கீங்க. சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்காக நம்மளோட டெக் டீம் 24/7 உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம 100K கோடிங் சேலஞ்சுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல ஏறி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களை டைரக்டா ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் பண்ணுவோம். அந்த டெலிகிராம் குரூப்ல நம்ம டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு 24/7 தமிழ்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கோட சி ப்ரோகிராமிங் முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அடுத்த வீடியோல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோல இருந்து நம்ம ஜாவா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் பத்தி படிக்க போறோம். சோ அது நம்ம அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம். இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இன்னைக்கு சொல்லி கொடுக்குற கான்செப்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அப்போ இன்னைக்கு டெய்லி டிப்ஸ்ல நம்ம பேச போற விஷயம் என்ன? இன்னைக்கு நம்ம டெய்லி டிப்ஸ்ல நம்ம பேச போற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யாராவது நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோ, அப்ப அவங்க நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது ஒரு சென்டென்ஸ்ல முடிக்காம நான் இதுதான் என் பேரு, நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், நான் இது படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க முன்னாடியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் ப்ரோஆக்டிவா அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். புரியுதுங்களா? ஸோ நம்ம முன்னாடியே ஒரு கான்செப்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம் பெர்செப்ஷன் ஈக்குவல் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? அதாவது நம்மளை பத்தி ஒருத்தவங்க பார்க்கும்போது நம்மளை பத்தி என்ன பெர்சீவ் பண்றாங்களோ அதுதான் நம்மளை பத்தின உங்களோட ரியாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அதுக்கான பதில் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். சோ ஒரு நல்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சொல்ற விஷயங்கள் எதிரில் கேட்கறவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம புரியணும். அதுதான் ஒரு நல்ல கம்யூனிகேஷன். அது நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசலாம், தமிழ்ல பேசலாம், எந்த லாங்குவேஜ்ல வேணா பேசலாம், இல்ல பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசலாம், சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசலாம். ஆனா நம்ம சொல்ற விஷயம் எதிரில் இருக்கவங்களுக்கு புரியணும், அதுவும் தெளிவா புரியணும். அப்படி இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் இல்ல அப்படி நடக்கிற ஒரு கான்வர்சேஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்றோம்னா குட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? சோ ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பேசிக்கா சொல்லிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம prototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க லாங்குவேஜ் அப்படின்னாலும் கம்யூனிகேஷன் அப்படின்னாலும் ஒண்ணுதானே அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்லை. கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம சொல்ற விஷயம் அடுத்தவங்களுக்கு தெளிவா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேரு தான் கம்யூனிகேஷன். ஆனா லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கான டூல் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம டெவலப்பர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கான லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் கோடிங் கத்துக்கிறதுக்கு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷோட பேசிக்ஸ் ரீட் அண்ட் ரைட் தெரியணும் அப்படின்னு. இதுவே நம்ம ஒரு டெவலப்பரா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்க உங்களுக்கு டீம் மீட்டிங்கா இருக்கட்டும் இல்ல கிளைண்ட் மீட்டிங்கா இருக்கட்டும் எந்த மீட்டிங்கா இருந்தாலும் நீங்க அங்க வந்து இங்கிலீஷ்ல தான் நீங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டியது வரும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும், இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண வேண்டியது வரும். அதாவது இங்கிலீஷ்ல தெளிவா புரிய வைக்கிற மாதிரி பேசணும். சோ இந்த இடத்துல நமக்கான லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான். சோ இப்போ இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா போய் தான் ஆகணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் தான் கத்துக்கணும் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் தான் ஆகணும். சோ எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இதை பேசுறதுக்காக இந்த டாக் எல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணும்போது இல்ல எங்கேயாவது வெளியில போய் பேசுறது அப்படிங்கிறதுக்காக நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பிராக்டிஸ் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். அதாவது அவங்க கிட்ட அதை சொல்லி காட்டுவேன், இப்படிதான் நான் பேச போறேன் அப்படிங்கறத சொல்லி காட்டுவேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் நான் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறேன், 6 மாசம் நான் நல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க, தட்ஸ் a complete bullshit. 6 மாசம் நான் கிளாஸுக்கு போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்
இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னா தட்ஸ் டெஃபினெட்லி கம்ப்ளீட்லி புல்ஷிட். ஓகேங்களா? ஏன் இதை இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். இப்போ நம்ம கோடிங் நீங்க கத்துக்கிறதே நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அதை கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நாங்க சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்க கண்டினியூஸா பேசி பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் சும்மாவா அப்படின்னு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சும்மானு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ற டே 1ல இருந்தே நீங்க அங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான இடம் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். அது உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி பேசுறதுக்கு எப்படி இங்கிலீஷ் யூஸ் பண்ணணும், ரைட்டிங் எப்படி இங்கிலீஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இடம் மட்டும் கிடையாது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். அந்த இடத்துல நீங்க கத்துக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த குரூப்ல பேசி பார்க்கறதுக்காக தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் பாருங்க, நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் வாட்ச் பண்ணுங்க, நிறைய சீரிஸ் பாருங்க, இந்த டெட் டாக்ஸ் எல்லாம் பாருங்க. சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது என்னன்னா, அவங்க பேசுற விஷயங்கள் உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். நீங்களும் அதுல வர வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட லாங்குவேஜ் டெவலப் ஆகுது. ஓகேங்களா? இப்ப டெட் டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன வீடியோஸ், ஒரு 5 to 10 minutes வீடியோல 10 to 15 minutes வீடியோஸ்ல அவங்க பேசி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், ஒரு பெரிய சென்டென்ஸ் நம்ம பேசுறோம்னா எந்த இடத்துல கேப் கொடுத்து பேசணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தவங்க பேசுறத பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி கத்துக்கோங்க, தேடி தேடி வீடியோஸ் பாருங்க. அப்பதான் உங்க லாங்குவேஜ் டெவலப் ஆகும். இப்போ நம்ம டெய்லி டிப்ஸ்ல சொல்லிட்டு இருந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன், லாங்குவேஜ். இது ரெண்டையும் நம்ம ஏன் முக்கியமா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்கு. அதுக்காக தான் இந்த 2 முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்டேஷன் ஸ்கில். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒரு 1 year 1.5 years ஒர்க் பண்றீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளைண்ட் மீட்டிங் வைக்கலாம், இல்லைன்னா புதுசா டீமுக்கு யாராவது மெம்பர்ஸ் வரலாம், இல்லை உங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியே கேட்கலாம். இப்படி கேள்வி கேட்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. நீங்க 1.5 வருஷமா பண்ற ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க, அது எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, அடுத்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இதனால நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கிறது வெறும் 5 நிமிஷம். ஸோ இந்த 5 நிமிஷத்துல அத்தனை விஷயத்தையும் நீங்க எப்படி பேச முடியும்? அதுக்கு ரொம்ப முக்கியமான 2 ஆஸ்பெக்ட்ஸ் தான் கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ். இந்த 2ஐயும் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களால அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கன்வே பண்ண முடியும், அதை மற்றவங்களுக்கு பிரசன்ட் பண்ண முடியும். அதைத்தான் நம்ம பிரசன்டேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்றோம். இப்போ பிரசன்டேஷன் ஸ்கில்ஸை நீங்க எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். முதல்ல உங்க கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்க லாங்குவேஜை டெவலப் பண்ணுங்க. இது 2ஐயும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பயம் தான். அந்த பயம் போகிறதுக்கு, ஒரு 10 பேர் முன்னாடி பேசுறதுக்கான பயம் போகிறதுக்கு முதல்ல என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி நீங்களே பேசுங்க. புரியல? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னா அந்த மீட்டிங்ல என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பேசணும்னு நினைக்கிற விஷயத்தை நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்க. கண்ணாடி முன்னாடி பேசி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நீங்க பாடி லாங்குவேஜ் எப்படி பண்றீங்க, நீங்க என்ன டோன்ல பேசுறீங்க அப்படின்னு. ஆனா இதை விட இன்னும் அட்வான்ஸ்டா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்க பிரசன்ட் பண்றத ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல பிரசன்ட் பண்றீங்க அப்படின்னா, அதை உங்க வீட்டுல நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் வீடியோவை அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு முதல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு உங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, நீங்க கரெக்டான இடத்துல பாஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க. இப்ப 2வது தடவை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு அந்த வீடியோவை நீங்க பார்க்க. அப்படி நீங்க கண்ணை மூடிட்டு வீடியோ பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, உங்க வாய்ஸ் டோன் எப்படி இருக்கு, நீங்க சொல்ல வந்த விஷயம் கரெக்டா கன்வே ஆகுதா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த வீடியோல தெரியும். புரியுதுங்களா? இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த 3 ஸ்கில்லுமே வந்துடும். உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துடும், உங்க லாங்குவேஜ் டெவலப் ஆயிரும், உங்க பிரசன்டேஷன் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான். இன்னைக்கோட டெய்லி டிப்ல நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன? கம்யூனிகேஷன். அதாவது நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது கம்யூனிகேஷன். லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கான ஒரு டூல். இப்போ டெவலப்பர்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒர்க் பிளேஸ்ல அந்த மாதிரி போகும்போது இங்கிலீஷ் நமக்கு ரொம்ப தேவையான விஷயம், அதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்றோம். 3வது பிரசன்டேஷன் ஸ்கில். நீங்க கம்யூனிகேட் பண்ணவும் கத்துக்கிட்டீங்க, அதுக்கான லாங்குவேஜையும் டெவலப் பண்ணிட்டீங்க. ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன். நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் தான் பிரசன்டேஷன். ஸோ இந்த 3ஐயுமே நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஓவரால் ஸ்கில் செட் டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான டெய்லி டிப் முடிஞ்சது. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங் மல்டி டைமென்ஷனல் அரே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்க்காம இருப்பாங்க.
இருப்பாங்க. நீங்க எப்படி இந்த வீடியோஸை பார்த்து உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பிரதர்ஸ், உங்க கசின்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஃபேமிலியில் இந்த 10th 12th படிக்கிற பசங்களா இருப்பாங்க. நம்ம தான் நம்ம லைஃப்ல வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ காலேஜ் எல்லாம் முடிக்கிற டைம்ல தான் நம்ம இது ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்றோம். அப்போ நம்ம பண்ண தப்ப நமக்கு பின்னாடி இருக்கவங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா இந்த வீடியோஸை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கோடிங் கத்துக்கட்டும். வெறும் 10 வீடியோஸ் தான் இருக்கு, 10 வீடியோ பாருங்க, உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்டுப்பாங்க. ஸோ இதை நீங்க பண்ணுங்க. ஒருத்தவங்களுக்கு பர்சனலா வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு விஷயமா இந்த 100K கோடிங் சேலஞ்ச் அமையும். அப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். 100K கோடிங் சேலஞ்சோட 6வது வீடியோ ஸ்ட்ரிங்ஸ், மல்டி டைமென்ஷனல் அரே அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கான கோடுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி போன அசைன்மெண்ட்டோட வின்னர்ஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த தடவையும் 2 வின்னர்ஸ் தான். எல்லாரும் கோடு கரெக்டா பண்றீங்க, கோடு கரெக்டா கமெண்ட்டும் பண்றீங்க, நம்பர் போடுறது இல்லை, கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே நம்பர் கொடுத்தாலும் தப்பான நம்பரா இருக்கு. ஸோ இதனால நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம எல்லா 3 வின்னர்ஸ் எப்படியாவது செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ தேர்ட் 3 பேர் 4 பேர் 5 பேர் எல்லாருமே கமெண்ட் பண்றீங்க. அப்படி கமெண்ட் பண்ணும்போது இப்போ கரெக்டா தேர்ட் பர்சன் இல்லை ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் யாருக்காவது கால் பண்ணி எடுக்கலன்னா அதுக்கு அடுத்த பர்சனுக்கு கால் பண்ணா அவங்களும் எடுக்கிறது இல்லை. ஸோ இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ நம்பர்ஸ் கரெக்டான நம்பர்ஸ் கொடுங்க, கால் பண்ணா அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கான வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தரலாம். அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம புரோட்டோடைப் 100K சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் விமன் வின்னர் சஜிதா ஃப்ரம் செங்கல்பட். அண்ட் இன்னொரு வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பி. இவர் போன வீடியோலையும் இவர் வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றவங்களும் கரெக்டான நம்பர்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் கரெக்டாக கோட் கமெண்ட் பண்றீங்க. கரெக்டான நம்பர்ஸ் கொடுங்க, கால் பண்ணா கால் எடுங்க. சரி, இனி கோட்குள்ள போகலாம். வெல்கம் டு 100K கோடிங் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம 6th வீடியோவில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங், மல்டி டைமென்ஷனல் அரே, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல நம்ம ஸ்ட்ரிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ட்டு, ஃப்ளோட் அந்த மாதிரி டேட்டா டைப்ஸில் வேரியபிள் நம்ம இன்புட் எடுத்திருக்கோம், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் டேட்டா டைப்பில் எப்படி இன்புட் எடுக்கிறது, அவுட்புட் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கேர் அப்படிங்கிறது தான் நம்ம கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நாம் %C அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு புரோட்டோடைப் அப்படிங்கிற ஒரு வேர்டை தான் நம்ம வந்து இன்புட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு தடவை இன்புட் கேட்டு நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸாக இன்புட் வாங்கிக்கலாம். ஆனால் கேரக்டர் அப்படின்னு வரும்போது நம்மளால ஒவ்வொரு கேரக்டராக வாங்க முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரக்டர் அரே ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்டீஜர் அரே படித்தோம். இன்டீஜர் அரேயில் நம்ம என்ன படித்தோம், நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுவோம். அரே டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த அரே சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேரக்டருக்கும் ஒரு அரே கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அந்த வேரியபிள் நேம் என்ன, அதோட சைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என் நேமே எக்ஸாம்பிள் எடுக்கும். வினீத் அப்படிங்கிற நேமை வந்து நம்ம ஒரு கேரக்டர் அரேயில் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த லெட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் இன்டீஜர் அரேக்கும் கேரக்டர் அரேக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர் அரேயில் நம்ம மேக்ஸிமம் இத்தனை வேல்யூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஓவரால் லிமிட் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம போன ப்ரோக்ராமில் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா நம்ம இங்கே சைஸ் டிட்டர்மைன் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் நேமே எடுத்துக்கோங்க. என் நேம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 6 கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் 6 கேரக்டர்ஸுக்கு யூஸ்வலாக இன்டீஜர் அரேனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரே சைஸ் 6 அப்படின்னு வச்சு தான் எடுப்போம். ஆனால் கேரக்டர் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் எடுக்கணும். எதுக்காகனா /0 அப்படின்னு சொல்லி ஒரு நல் வேல்யூ அங்கே கொடுக்கறதுக்கு. அதாவது இந்த வேல்யூஸ் இதோட முடிஞ்சுது அப்படின்னு காட்டுறது. அதாவது அரே சைஸ் வந்து அதோட முடிஞ்சுது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு /0 அப்படின்னு சொல்லி ஒரு நல் வேல்யூ கொடுப்போம். அதனால தான் என்ன அப்படின்னா நமக்கு 6 வேல்யூஸ் ரிசீவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம அரே சைஸாக என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். 6 வேல்யூ ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம 7 அப்படின்னு சொல்லி அந்த அரே சைஸை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. கேரக்டர் அரேக்கான இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். அப்போ இந்த கேரக்டர் அரேவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணலாம்? ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம். இந்த கேரக்டர் அரே அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட் வாங்கும்போது எப்படி வாங்குவோம், நம்ம ரெகுலராக எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். அதாவது அந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ரிசீவ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப்ல டபுள் கோட்ஸில் %S கொடுத்து கமா நேம், அதாவது அந்த வேரியபிளோட நேம்
அதாவது அந்த அரேக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இதை இங்கே என்டர் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாரும் இங்கே யோசிக்கலாம், இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கே அப்படின்னு. கரெக்ட். அதாவது யூஸ்வலாக ஸ்கேன்எஃப் போடும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், %d %f போடும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆம்பர்சென்ட் அதுக்கப்புறம் தான் அந்த வேரியபிள் நேம் இல்லைன்னா அந்த அரேயோட நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏன் ஆம்பர்சென்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுதான் கேரக்டர் அரே, அதாவது ஸ்ட்ரிங்குக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். மற்ற அரே இல்லைனா மற்ற வேரியபிள்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரிங் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸ்ட்ரிங் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்பர்சென்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்கேன்எஃப்ல. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கேன்எஃப் %s கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேன்எஃப்ல ஆம்பர்சென்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதை நீங்கள் இப்படி %s போட்டு ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணி தான் ரிசீவ் பண்ணணும்னு இல்லை. இதை நீங்கள் %c போட்டு கேரக்டராகவும் ரிசீவ் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக பண்ண மாதிரி ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் கேரக்டர் அதாவது %c போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஆம்பர்சென்ட் யூஸ் பண்ணணும். ஆனால் %s ஸ்ட்ரிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆம்பர்சென்ட் தேவையில்லை. ஸ்கேன்எஃப்ல ஆம்பர்சென்ட் தேவையில்லை. அதுவும் இல்லாமல் கேரக்டருங்கிற டேட்டா டைப்பில் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ஃபார் லூப் போட்டு ரிசீவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தான் நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வழி இருக்குது. ஸ்ட்ரிங்கே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூஸை உள்ளே ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே அப்படிங்கிறது எப்பவுமே 0ல் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது அரே பொசிஷன், இங்கே கொடுத்துருக்கிறது அரேயோட சைஸ். இந்த அரே சைஸ் அப்படிங்கிறது எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை பொறுத்து எடுப்போம். நார்மல் அரேயில் எவ்வளோ வேல்யூஸ் என்டர் பண்ணணுமோ அந்த வேல்யூஸ்க்கானதை மட்டும் எடுத்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது வந்து நார்மல் அரேக்கு, அதாவது ஒரு இன்டீஜர் அரே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு 6 அப்படின்னு கொடுத்தா போதும். ஆனால் ஒரு கேரக்டர் அரே, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்னு எடுக்கிறோன்னா ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அந்த இடத்துல என்ன வரும்னா /0 அப்படின்னு ஒரு நல் வேல்யூ வரும். இது வரைக்கும் இதுதான் நம்ம பார்த்தோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக இன்டீஜர் அரேவாக இருக்கட்டும் இல்லை இன்டீஜராக இருக்கட்டும் ஃப்ளோட்டாக இருக்கட்டும் அதை இனிஷியலைஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்படி இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலைசேஷன் என்ன நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுறது, அதை தான் நம்ம இனிஷியலைசேஷன் சொல்கிறோம். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணணும்னு எப்படி பண்ணுவோம்? there are 2 types. ரெண்டு விதத்தில் ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணலாம். எப்படின்னா, நேம்ங்கிற அரேக்கு அசைன் சிங்கிள் கோட்ஸில் நமக்கு என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வரணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ VINITH அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு /0 நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த அரேயோட சைஸ் அப்படிங்கிறது இதை வச்சு அதை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். இப்படி தான் நம்ம வந்து அரேவை இனிஷியலைஸ் பண்ணுறோம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸி. அந்த அரே நேம் கொடுக்குறோம், அசைன், அந்த நமக்கு என்ன வேல்யூஸ் என்டர் பண்ணணுமோ அந்த வேல்யூஸை டபுள் கோட்ஸில் என்டர் பண்ணால் போதும். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம இந்த மெத்தடையே நம்ம அரே இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி நம்ம பண்ணலாம், பட் அது நமக்கு இன்னும் டைம் எடுக்கும். அதில் டபுள் கோட்ஸ்குள்ளே நமக்கு ஸ்ட்ரிங்குள்ளே என்ன வேல்யூ வரணுமோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அதாவது ஒரு கேரக்டர் அரே எப்படி அதில் டேட்டா இன்புட் பண்ணுறது, அதை எப்படி ரிசீவ் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதில் எப்படி வேல்யூஸ் எடுக்கிறது, அது வேல்யூஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறது, அப்புறம் printf நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் %s அந்த அரே நேம் என்னவோ அதை கொடுத்து செமிகாலன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த printfல யூஸ்வலாக வேல்யூ டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஒரு வேல்யூ எப்படி ரிசீவ் பண்ணுறது, அதை பிரிண்ட் பண்ணுறது எப்படி, அதை இனிஷியலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம எப்படி சிஸ்டமில் பண்ணுறதுன்னு பண்ணி பார்க்கலாம். அரே ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, அரே ப்ரோக்ராமுக்கு இல்லை லூப்புக்காக இருக்கட்டும் பேப்பர் ஒர்க் அவுட் நம்ம பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக அது எப்படி பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்தா தான் அதோட கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அப்படின்னா பேப்பரில் அதை எழுதி பாருங்க. இப்போ லூப்ஸாக இருக்கட்டும் இல்லை அரேவாக இருக்கட்டும், அது எப்படி பிளேஸ் ஆகும், எந்த இடத்துல பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அது எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான், பட் நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ printfல enter a name அப்படின்னு கொடுக்குறேன். enter a name. ஸோ என்ட்ரு நேம் அப்படின்னு சொல்லி printfல கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூசர்கிட்ட இருந்து வேல்யூ நம்ம ஸ்கேன்எஃப்ல ரிசீவ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேன்எஃப் டபுள் கோட்ஸில் %s. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே கேரக்டரை தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் %c போடக்கூடாது. கேரக்டர் அரேவா அதாவது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறதுனால
பர்சன்டேஜ் எஸ் நம்ம போடுறோம். ஸோ பர்சன்டேஜ் எஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு கமா நேம். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேரக்டர் அரேவை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ கேரக்டர் ஸ்பேஸ் நேம் அரே சைஸ் ஒரு 20 கொடுக்கலாம். கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இது அரே நேம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் பண்ணி யூஸருக்கு காட்டணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் printf யூஸ் பண்ணுவோம். printfல டபுள் கோட்ஸில் entered name is கொடுத்து percentage yes, அதுக்கப்புறம் காமா நேம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேரக்டர் அரே, அதாவது ஸ்ட்ரிங்கில் ஒரு நேமை ரிசீவ் பண்ணுறோம். அந்த ரிசீவ் பண்ணுற நேமை நம்ம வெளியில் அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இதை நம்ம பில்ட் பண்ணி பார்க்கலாம். பில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஜீரோ எரர், ஜீரோ வார்னிங் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பில்ட் ஆகிருச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் நேம் கேட்குது. நம்ம வினீத் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணலாம். அந்த என்டர் நேம் இஸ் வினீத் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம என்டர் பண்ண நேம் அப்படியே நமக்கு printfல டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஒருவேளை 2 நேம், ஃபஸ்ட் நேம் ஒன்று லாஸ்ட் நேம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது? அது இந்த கோடில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இதை வேறு மாதிரி ரன் பண்ணி காட்டுறேன். ஒரே நிமிஷம் வருங்க. இப்போ என்டர் நேம் அப்படிங்கிற இடத்துல நான் வினீத் கிருஷ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் வரும். ஏன் இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஓகேங்களா? அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த நேம் மட்டும்தான் வருது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுத்துட்றேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது எப்படி அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு டாஸ்க். அதை நீங்கள் டாஸ்க்காக பண்ணுங்கள். ஓகே? ஸோ இந்த ப்ரோக்ராமை, அதாவது ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறத ஒரு தடவை உங்கள் சிஸ்டமில் பண்ணி பாருங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது மல்டி டைமென்ஷனல் அரே. இது வரைக்கும் ஒரு அரேயில் எப்படி வேல்யூ டிக்ளேர் பண்ணணும், அரேயில் வேல்யூ எப்படி இன்புட் எடுக்கணும், அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு அரே வச்சு ஸ்ட்ரிங் எப்படி என்டர் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி வேல்யூஸை ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்தோம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே பார்க்க போகிறோம். மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன? இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண அரே சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதாவது 0, 1, 2 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்னென்னா இப்படி மல்டிபிள் வேல்யூஸ் இன்புட் எடுக்கணும். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3x3 அப்படிங்கிற ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. அதாவது என்னென்னா ஒரு ரோவும் காலமுமா வேல்யூஸை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதுதான் மல்டி டைமென்ஷனல் அரே. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். இது ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு நார்மல் அரேயில் அதோட பொசிஷன் நம்ம எப்படி சொல்லுவோம், 0, 1, 2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒரு 3 சைஸ் இருக்கிற ஒரு அரே அப்படின்னா அது நார்மல் அரேயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 0, இது 1, இது 2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 0th row 0th column அப்படின்னு சொல்லி தான் இதை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0th row column 1, 0th row column 2, இப்படி தான் நம்ம வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு அரேயில் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேக்கு டேட்டா இன்புட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபார் லூப் ரோ பொசிஷனுக்கும் ஒரு ஃபார் லூப் காலம் பொசிஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா I assign 0, I less than 3, I++. இதுக்கு முன்னாடி இந்த மல்டி டைமென்ஷனல் அரேவை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
யூஸ்வலாக நம்ம அரே எப்படி பண்ணுவோம், int a of 3 அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 ரோ இருக்குது 3 காலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா ரோ சைஸையும் காலம் சைஸையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ இது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், இல்லை இது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னா int a of 3/3 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இங்கே 3/3 அப்படிங்கிறது ரோவும் காலமும். இது ரோவோட சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது, இது காலமோட சைஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே போகலாம். ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா I assign 0, I less than 3, I++. இந்த I less than 3 அப்படிங்கிறது இந்த சைஸு நம்ம கொடுத்துருக்க சைஸ். இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரோக்காகவும், உள்ளே இருக்கிற ஃபார் லூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்காகவும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா I assign 0, 0 less than 3 அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உடனே என்ன ஆகும், இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இந்த ஃபார் லூப்பில் என்ன செக் பண்ணும், j assign 0ன்னு வச்சுருக்கோம், j less than 3 அப்படின்னு பார்க்கும். அந்த கண்டிஷன் ட்ரூ, அந்த கண்டிஷன் ட்ரூவான என்ன ஆகும், நம்ம வேல்யூவை ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம். டபுள் கோட்ஸில் %d ஆம்பர்சன்ட் a of ij அப்படின்னு கொடுக்குறோம். அதான் I/j அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதில் I அப்படிங்கிறது ரோ பொசிஷன், j அப்படிங்கிறது காலம் பொசிஷன். ஓகேங்களா, ஐங்கிறது இது, ஜேங்கிறது இது, இந்த பொசிஷன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்ன 0, ஜேயோட வேல்யூ என்ன அதுவும் 0. அப்போது இந்த பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ ரிசீவ் ஆகும். ஓகேவா, ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது மறுபடியும் இங்கே வரும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆனால் ஜே என்ன ஆகும், ஜேயோட வேல்யூ 1 ஆகும். 1 ஆனால் என்ன ஆகும், 1 less than 3 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் உள்ளே வரும். மறுபடியும் உள்ளே வந்தோன்னு என்ன ஆகும், மறுபடியும் வேல்யூ ரிசீவ் பண்ணுவோம். இப்போ எங்கே வேல்யூ வைப்போம் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற இடத்துல வேல்யூ 0வாக தான் இருக்குது. ஆனால் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி என்ன ஆயிருக்குன்னு சொன்னோம், 1 ஆயிருக்குன்னு சொன்னோம். அப்போ அந்த ரெண்டாவது ரிசீவ் பண்ணுற வேல்யூவை எங்கே வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கும். அதாவது 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் அந்த வேல்யூவை வைக்கும். இதே மாதிரி இப்போ என்ன ஆகும், மறுபடியும் இது ரன் ஆயிருச்சு, இது இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே 2 ஆகும். 2 ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ரிசீவ் ஆகும், இந்த இடத்துல அந்த வேல்யூ வைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். மறுபடியும் ஜே இன்க்ரிமெண்ட் ஆனோன்னு என்ன ஆகும், ஜே 3 ஆகும். அப்போ 3 less than 3 அப்படின்னு செக் பண்ணணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அப்போ இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோன்னு என்ன ஆகும், நேராக இங்கே வரும். இங்கே வந்தோன்னு என்ன ஆகும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 1, இங்கே ஐயோட வேல்யூ 1, ஐ less than 3 அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னு என்ன ஆகும்னா மறுபடியும் இந்த ஃபார் லூப்புக்கு வரும். இந்த செகண்ட் ஃபார் லூப்புக்குள்ளே வரும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார் லூப் மறுபடியும் ரன் ஆகுது. அப்படி மறுபடியும் ரன் ஆகும்போது ஜேயோட வேல்யூ மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ இங்கே மறுபடியும் என்ன ஆகுனா ஜேயோட வேல்யூ 0 அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா நம்ம ஜே அசைன் 0 கொடுத்துருக்கோம். 0 less than 3 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. இப்போ உள்ளே வரும். அந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1, ஏன்னா ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துல அந்த வேல்யூ ரிசீவ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ரோ 0th காலம் அப்படிங்கிற இடத்துல அந்த வேல்யூ ரிசீவ் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேல்யூ ரிசீவ் ஆகும். இப்படி இந்த 9 காலம்ஸ்லையும் உங்களுக்கு வேல்யூ ரிசீவ் ஆகும். புரியுதுங்களா? இப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது மேத்தமெட்டிக்ஸில். அந்த மேட்ரிக்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 9 காலம்லேயும் வேல்யூ ரிசீவ் பண்ணிட்டோம். வேல்யூ ரிசீவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா printf %d a of i/j அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு இதில் இருக்கிற வேல்யூவும் அப்படியே கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். கேட்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இல்லைனாலும் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஃபார் லூப் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேப்பர் பக்கத்தில் வச்சு பண்ணுங்கன்னு. உங்களுக்கு மற்ற ஃபார் லூப் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. பட் இந்த மல்டி டைமென்ஷனல் அரே பண்ணும்போது உங்களுக்கு ஃபார் லூப் கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் ஒரு பேப்பரில் ஒரு 3 rows 3 column இருக்கிற ஒரு பாக்ஸஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸில் ஃபார் லூப்பில் நான் இந்த வேல்யூ என்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபார் லூப் எல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் பேப்பரில் எழுதி பாருங்கள். பேப்பரில் எழுதி பார்த்தீங்கனாலே நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருவீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேயில் எப்படி வேல்யூவை இன்புட் எடுக்கிறது, அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம சிஸ்டமில் பண்ணி பார்க்கலாம். நமக்கு மல்டி டைமென்ஷனல் அரேயில் எப்படி வேல்யூஸ் இன்புட் எடுக்கிறது, அந்த வேல்யூஸ் எப்படி யூஸருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி printf enter வேல்யூ சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் இங்கே 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஃபார்
sin 0 I less than 3. ஏன் I less than 3 அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இங்கே நம்ம 3/3 அரே தான் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இங்கே I less than 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். I plus அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார் லூப்பில் j sin 0 j less than 3 j plus plus. இப்போ IJ பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் காட்டும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை டிக்ளேர் பண்ணல. ஸோ இப்போ அதை டிக்ளேர் பண்ணிடலாம். int I, j டிக்ளேர் பண்ணிட்டோம். இங்கே ஒரு சின்ன எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகாலன் கொடுக்கறதுக்கு பதிலாக மாற்றி கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார் லூப் ரன் ஆனோன்னா இதில் வந்து நம்ம வேல்யூஸை ரிசீவ் பண்ணுறோம் ஸ்கேன்எஃப்பில். இனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கிட்ட நம்ம வேல்யூஸ் ஆல்ரெடி என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். யூசர்ஸ் வேல்யூ என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வேல்யூவாக ரிசீவ் ஆகி ஸ்கேன்எஃப்ல வந்து கொடுக்குறோம். அதாவது இப்போது நம்ம ஐக்கு 0ன்னு கொடுத்துருக்கோம், ஜேக்கும் 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா 0 அப்படிங்கிற பொசிஷனில் அது வந்து ஆரம்பிக்கும். அது ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு பொசிஷன் 0 0 0 1 0 2 அதேமாதிரி 1 0 1 1 1 2 அதேமாதிரி 2 0 2 1 2 2 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொசிஷனுக்குமா அது வேல்யூஸை ரிசீவ் பண்ணும். அது எப்படி ரிசீவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா %d கமா இப்போது நம்ம ஒரு அரே கொடுக்கணும். நம்ம வேல்யூஸ்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அரே டிக்ளேர் பண்ணிடலாம். கமா வேல்யூஸ் நம்ம சொன்னோம் இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு. ஸோ அதுவும் 3/3 அப்படின்னு சொன்னதுனால இப்படி வேல்யூஸுக்கு பின்னாடி 2 தடவை ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அதை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் I கமா வேல்யூஸ் ஆஃப் I/j அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ வேல்யூஸ் ஆஃப் I/j அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது நம்ம என்டர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஸ்கேன்எஃப்ல ரிசீவ் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பில் I assign 0 அப்படிங்கிறது 0 less than 3 அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். உடனே இந்த ரெண்டாவது ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ரெண்டாவது ஃபார் லூப்புக்குள்ளே வந்துட்டு j assign 0 இருக்குது 0 less than 3 அப்படின்னு பார்க்கும். அப்போ அதுவும் கரெக்ட் அப்படின்னோடனே கீழே ஸ்கேன்எஃப்ல வரும். ஸ்கேன்எஃப்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிசீவ் பண்ணும். வேல்யூ ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ I of j, அதாவது இங்கே ஐயோட வேல்யூ 0 0, அதாவது 0 0 அப்படிங்கிற பொசிஷனில் அந்த வேல்யூ ரிசீவ் ஆகும். லூப் அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா j இன்க்ரிமெண்ட் ஆகும். j இன்க்ரிமெண்ட் ஆகிடும் j assign 1 ஆகும். ஏன்னா இந்த லூப்போடதே நம்ம இன்னும் கண்டினியூஸாக தான் ஆகும். நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு லூப் ஒர்க் ஆகுதுன்னா இந்த லூப்போட கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் அதுதான் நடக்கும். இங்கே என்னன்னா இந்த உள்ளே இருக்கிற ஃபார் லூப் முதல்ல ரன் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில் போகும். I மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். I இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ I assign 1 அப்படிங்கும் I less than 3 அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. உள்ளே வரும்போது மறுபடியும் j assign 0லேருந்து தான் அது ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காட்டலாம். இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காட்டலாம். டபுள் கோட்ஸில் entered values are அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? entered values are அப்படின்னு கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்எஃப்ல நம்ம எடுக்கும்போது சொல்லியிருந்தோம் ஆம்பர்சன் போடணும் அப்படின்னு. ஸோ ஆம்பர்சன் போடலாம். அந்த ஆம்பர்சன் நான் இப்போ போட்டேன். printfல entered values areன்னு கொடுத்துட்டோம். அப்போ வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஃபார் லூப் ஒர்க் ஆகணும். ஸோ நம்ம இந்த ஃபார் லூப்பை இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணி போடாதீங்க, நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியும். இந்த இடத்துல ஸ்கேன்எஃப் கிடையாது, printfனா என்ன, இங்கேருந்து அந்த ஆம்பர்சன்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். கரெக்டாக? ஸோ நம்ம இதை பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே ப்ராஜெக்டை பில்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம். ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் ஆகுது. கம்மான் 0 error 0 வார்னிங். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
C or C++ கொடுத்து ரன் பண்ணிட்டோம். என்டர் வேல்யூஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம வேல்யூ சும்மா என்டர் பண்ணலாம். இப்போ நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் வேல்யூஸ் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் 3232 அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த printfல ஒரு டேப் கொடுத்துருவோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்குது, ஸோ இப்போ இப்படி வந்துருச்சு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா நம்ம 3x3 தான் அரேவை க்ரியேட் பண்ணோம். அப்போ 3x3 அரே க்ரியேட் பண்ண என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் வரணும், அதுக்கப்புறம் அடுத்த 3 வேல்யூஸ் வரணும், அதுக்கப்புறம் அடுத்த 3 வேல்யூஸ் வரணும். பட் இங்கே அப்படி ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த printfல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், டேப் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு printf கொடுத்துடலாம். ஒரு printfல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பெருசாக எதுவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஒரு நியூ லைன் மட்டும் கொடுக்க போகிறோம். ஒரு நியூ லைன் கொடுத்துட்டு நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு. என்டர் வேல்யூஸ் அப்படின்னு கேட்குது. இப்போ 3 வேல்யூஸை என்ட்ரு ஆகிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மேலே வந்திருக்கு. அப்போ அதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலான்னா அது மேலே நம்ம காமனாக ஒரு printf வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு நியூ லைன் க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஒரு நியூ லைன் க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ அதுக்குள்ளே ஒரு நியூ லைன் க்ரியேட் பண்ணிட்டு ரன் பண்ண எப்படி வரும், இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். நம்ம கேட்ட மாதிரி 3x3 வரும். எப்படின்னா இப்படி. ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேயில் நம்ம இந்த மாதிரி வேல்யூஸ் இன்புட் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3x3 அரேவாகவே வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அது கரெக்டாக வரும். ஓகே, நம்ம இது வரைக்கும் அரே பார்த்தோம், ஸ்ட்ரிங் பார்த்தோம், மல்டி டைமென்ஷனல் அரே பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சு ஒரு ரெகுலர் ஒரு காமன் திங்காக அதை எடுத்து வச்சு அதோட யூஸ் ரிப்பீட்டடாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே கோட்ஸ் அப்படின்னு வச்சு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸில் ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் நமக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேப்பில் மட்டும் 100 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 100 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை நம்ம ஒரு 3 டைம்ஸ் அப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி 3 டைம்ஸ் நம்ம அதை ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் இந்த கோட்ஸ் வந்து 100 லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் 300 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து நமக்கு அதிகமாகுது. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிளாக்காக தனியாக எடுத்துட்டு இந்த பிளாக்குக்கு தனியாக ஒரு நேம் வச்சுருவோம். அந்த நேமை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த 100 லைன்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த 100 லைன்ஸும் எழுத வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நேமை நம்ம இங்கே கால் பண்ணால் மட்டும் போதும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இதையும் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 ஃபங்க்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறோன்னா 400 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்துடும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த நேமை மட்டும் இந்த ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா 400 லைன்ஸ் ஆஃப் கோடு வர வேண்டிய இடத்துல வெறும் 103 லைன்ஸ் மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடான யூசேஜ் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு பிளாக்காக எடுத்து அந்த பிளாக்கை அதுக்கு ஒரு நேம் வச்சு அந்த நேமை கால் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளாக்குக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ இனி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதை நம்ம இன்டெப்த்தாக அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம பார்க்குறோம். அதாவது காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறீங்க, அங்கே உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் காட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான பர்சன் பேரை சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அங்கே ஆட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட் ஆயிடுவாங்க. இந்த ஆட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான விஷயம். இந்த காமனான விஷயத்த ஒவ்வொரு தடவை இப்போ நமக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 150 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த ஆட் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை காட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் அங்கே கொடுத்தோம் அப்படின்னால இந்த ஆட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகிறதில்ல. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ எனக்கு அந்த பர்சனை தெரியாது, எனக்கு தெரியுது இந்த பர்சன் தான். பட் தென் இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச பர்சனோட டேட்டாவும் அது வச்சிருக்கணும், இன்னொரு பர்சனோட டேட்டாவே அது வச்சிருக்கணும். இப்போ காமனாக கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெசிஃபைடாக பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஜென்ரலைஸ்டாக ஒரு மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. அந்த ஜென்ரலைஸ்டாக ஒர்க் ஆகிறதுக்கு ரிப்பீட்டடாக வர்ற விஷயங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது புரிஞ்சுதா? ஸோ இன்கேஸ் இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே விஷயம் நிறைய தடவை பண்ணணும், ஆனால் அதுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை ஒரு சின்ன பிளாக்காக மாற்றி அந்த சின்ன பிளாக்குக்கு ஒரு பேரை வச்சு அந்த பேரை டைரெக்டாக நம்ம அங்கே கால் பண்ணிடுவோம். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அங்கே கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏதாவது டேட்டா கொடுக்கணும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து எனக்கு எப்படி சஜஷன்லாம் காட்டும், ஒன்று என் கான்டாக்ட்ஸில் அது இருக்கும், இல்லைனா அவங்க பேரை நான் சர்ச் பண்ணும்போது வரும். அப்போ இந்த டேட்டாவை அதை எப்படி புல் பண்ணிட்டு வருது? ஸோ இப்படி இந்த புல் பண்ணிட்டு வர டேட்டாக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் இல்லைனா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும், இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த கோட்லேருந்து ஒரு டேட்டாவை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும். அந்த கொடுக்குற டேட்டாக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆர் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இனி அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு ரிசல்ட்டை இந்த இதுக்குள்ளே மறுபடியும் கொண்டு வரும் இல்லையா, அந்த திருப்பி கொடுக்குற அந்த வேல்யூக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து சின்ன பசங்களாக இருப்பாங்களா, அவங்க நம்ம கடைக்கு போய் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி வைப்போம். அப்படி அனுப்பி வைக்கும்போது அவங்க கையில் நம்ம கேஷ் கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையா. இங்கே ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்க, நம்ம அவங்க கையில் கொடுக்குற கேஷ் தான் ஆர்குமெண்ட் இல்லைனா பேராமீட்டர். ஓகேவா. இப்போ அவன் கடைக்கு போயிட்டு திரும்பி வரான், திரும்பி வரும்போது நம்ம கேட்ட திங்ஸோடு திரும்பி வருவான் இல்லையா, அந்த திங்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பொருள், அதாவது 100 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கிறத ஒரு சின்ன பிளாக்காக எடுத்து அந்த பிளாக்குக்கு ஒரு நேம் வைக்கிறோம். அந்த நேமுக்கு வந்து நம்ம ஒரு டேட்டா இன்புட்டை கொடுப்போம். அந்த இன்புட் கொடுக்குற டேட்டாக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் அண்ட் பேராமீட்டர். அது இன்புட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அந்த ரிசல்ட் பேர் தான் ரிட்டர்ன் வேல்யூ. இனி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது, அதாவது எக்லிப்ஸில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும், இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ராஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு விஷயம் பார்த்துருந்தே இருப்பீங்க. அதாவது நம்ம இங்கே இந்த கோட் எழுதுகிற இடத்த மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே நீங்கள் சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, ஹேஷ் இன்க்ளூட் stdlib.h, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இந்த வாய்ட் மெயின் அப்படின்லாம் எழுதியிருக்கும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் இப்போ கவனிக்க வேண்டாம், நம்ம இதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் தேர்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லேருந்து இந்த பிரேஸ்க்குள்ளே, அதாவது இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியான இது, இந்த ஏரியாவை மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏரியாவை விட்டு வெளியில் வந்து இருக்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே இந்த ஹேஷ் இன்க்ளூட் இருக்கிறது சொன்னதும், அதுக்கப்புறம் இது கீழே வருது, இதை பற்றி எல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வாய்ட் மெயின் இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. அந்த கோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன பிளாக்காக மாற்றி அந்த பிளாக்கை வந்து நம்ம கால் பண்ணுறோம். அந்த பிளாக்குக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ரிப்பீட்டடான ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படி ஷார்ட் பண்ணி ஒரு பிளாக்காக க்ரியேட் பண்ணி அந்த பிளாக்குக்கு ஒரு பேர் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அதுதான் ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இந்த மெயின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரலாம். அதாவது ஒரே ப்ரோக்ராமில் இப்போ thousands ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வராது, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் ப்ரோக்ராம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதாவது இப்போது லெட்ஸே நம்ம சொன்ன ஒரு 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னு, இந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. ஆனால் ஒரு சி ப்ரோக்ராம் தொடங்கும் போது டீஃபால்ட்டாக
இந்த மெயின் அப்படிங்கிறதுல தான் தொடங்கும். புரியுதுங்களா? இந்த மெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி அதை ரன் பண்ணும்போது அந்த கம்பைல் ஆகி ரன் ஆகும்போது இந்த மெயின் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த ஏரியாவில் இருக்கிறது தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து ரன் ஆகும். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். இப்போ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சி ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா மெயின் ரன் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னாலே ப்ரோக்ராம் உங்களுக்கு 99% கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம். புரியுது? அந்த 1% ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன எரர்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த 1% நான் சொல்லலை. நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இன்னும் டீப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 டைப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். இந்த 4 டைப் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு அந்த சாம்பிள் ப்ரோக்ராம்ஸை நீங்களே பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 நம்பரோட சம் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை விட்டுருங்க. நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட் ஏபிசி அப்படின்னு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பிரிண்ட்எஃப்ல என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸ்கேன்எஃப்ல அந்த 2 நம்பரையும் ரிசீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்என் A+B, அதாவது A+B அப்படிங்கிற வேல்யூவை ஆட் பண்ணி அந்த வேல்யூவை சி அப்படிங்கிறதுக்கு அசைன் பண்ணிட்டோம். அந்த அசைன் பண்ண வேல்யூவை நம்ம பிரிண்ட்எஃப் கொடுத்து காமிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுதான் நம்ம யூஸ்வலாக 2 நம்பரை சம் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வெளியில் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ட் என்னங்கிறதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல சம் அப்படின்னு சொல்லி 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் மெயின் இல்லை இன்ட் மெயின் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாய்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நம்பர் சம் பண்ணுற ப்ரோக்ராமை நம்ம சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணுறதும் ஒரு கோடை நம்ம ரிப்பீட்டடாக எழுத வேண்டிய தேவை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதை விட்டுருங்க. இந்த இன்ட் மெயினுக்கு கீழே பார்க்கலாம். இப்போ இன்ட் மெயினுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரை சம் பண்ணுற அந்த கோடை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக கால் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கோட்ஸையும் நம்ம இங்கே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு என்ன பண்ணலாம்னா அந்த சம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம டேரெக்டாக இங்கே கால் பண்ணாலே போதும். இந்த மொத்த ப்ரோக்ராமும் இந்த இடத்துக்கு கால் ஆயிரும். ஸோ இந்த சம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ப்ரோக்ராமும் இந்த இடத்துல யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த சம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஆட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிட்டு அந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இந்த ப்ரோக்ராமில் கால் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொசீஜரை நம்ம இன்வோக் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இனிமே இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே எங்கே 2 நம்பரை ஆட் பண்ணணுன்னாலும் அந்த இடத்துல சம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை போட்டு கால் பண்ணாலோ இன்வோக் பண்ணாலோ போதும். டைரெக்டாக இந்த ப்ரோக்ராம் அந்த கோடில் அங்கே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிற மெத்தட். அதே மாதிரி நம்ம சொன்னப்போ உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட் இல்லை பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்போது ஏதாவது வேல்யூஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுப்போம். அந்த வேல்யூஸ்க்கு பேர் தான் ஆர்குமெண்ட் இல்லைனா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஆர்குமெண்ட் இல்லை பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம அதை மென்ஷன் பண்ணி எழுதுவோம். இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே கொடுக்காம எம்டியாக இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இனி இந்த ஃபங்க்ஷன் இங்கே ஒர்க் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் இங்கே ஒர்க் ஆனதுக்கப்புறம் வேல்யூ ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அப்படி வேல்யூ எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
அது ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே நம்ம ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சாம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்துருந்துருப்பீங்க, கீழே ரிட்டர்ன் எக்ஸிட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் எக்ஸிட்னு கொடுக்கலாம், இல்லைனா ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ரிட்டர்ன் எக்ஸிட் சக்ஸஸ் இல்லை ரிட்டர்ன் 0 அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம அதுலேருந்து வெளியில் வரலாம். இப்போ இப்படி வெளியில் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் வேல்யூவை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த டேட்டா டைப் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுவோம். இங்கே இந்த சம்முங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, இதோட வேல்யூ வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த டேட்டா டைப் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுவோம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாய்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ வாய்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது there is no value அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த வேல்யூ ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நம்ம இங்கே என்ன போட்டிருப்போம் அப்படின்னா வாய்ட் அப்படிங்கிறது போட்டிருப்போம். இது கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது இன்னும் ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம டைரெக்டாக வேறு ப்ரோக்ராமில் வேறு இடத்துல எடுக்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் காலிங். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். வேறு கோடில் அந்த ஃபங்க்ஷனை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஃபங்க்ஷன் காலிங். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த இன்ட் மெயின் இல்லைனா வாய்ட் சம் அப்படின்னு சொல்லியெல்லாம் போடுறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேங்களா, இந்த கான்செப்டை கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். நீங்களும் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிடுங்க. ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போது சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம வாய்ட் சம் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ வாய்ட் சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், 2 நம்பருக்கான சம்மை கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம இங்கே வந்து 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா num1, num2, அப்புறம் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளும் சேர்த்து நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். டிக்ளேர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், யூசர்கிட்ட 2 நம்பர் என்டர் பண்ண சொல்லணும். அதுக்கு printfல enter 2 numbers அப்படின்னு சொல்லியாச்சு. enter 2 numbers அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் scanfல அந்த 2 நம்பரை ரிசீவ் பண்ணணும். scanfல டபுள் கோட்ஸில் %d காமா ampersand num1 காமா ampersand num2. ஸ்கேனஃபில் ரிசீவ் பண்ணிட்டோம். ஸ்கேனஃபில் ரிசீவ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த சம் பண்ணுவோம். அப்போ சம் அசைன் num1 ப்ளஸ் num2 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ சம் அசைன் num1 ப்ளஸ் num2 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த 2 num1 num2 இருக்கிற வேரியபிளை ஆட் பண்ணி சம் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். printfல டபுள் கோட்ஸில் result is %d, sum அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ சம் அப்படின்னு க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம கால் பண்ணலாம். ஓகே, ஸோ சம் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். சம் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே சாரி ஒரு சின்ன எரர், டபுள் செமிகாலன் வெளியில் போடணும். சம் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம பில்ட் பண்ணுறோம்.
ஸோ ப்ராஜெக்டை பில்ட் பண்ணால் ஒரு எரர் வரும். இந்த எரர் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் தான், ஆனால் இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணல. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணணும். எங்கன்னா இந்த இன்ட் மெயினுக்கு மேலே நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலான்னா பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்டை மறுபடியும் பில்ட் பண்ணலாம். ஸோ பில்ட் பண்ணிட்டு இப்போ 0 error 0 வார்னிங் வந்துருச்சு. இப்போ ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் ரன் பண்ணால் என்ன ஆகும்? Enter 2 numbers அப்படின்னு கேட்கும். இது ஏன் இப்படி கேட்குது அப்படின்னா, நான் எப்போவுமே சொல்லியிருக்கோம், நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணப்பவே சொன்னோம் மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் எடுத்தது முதல்ல ரன் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதுக்குள்ளே நம்ம சம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ Enter 2 numbers அப்படின்னு கேட்குது. நம்ம ஒரு 23 ஒரு 45 அப்படின்னு கொடுக்குறோம். ரிசல்ட்டு 68 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுலேயே நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நம்ம இங்கே 2 தடவை சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2 தடவை சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதே ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது ரன் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ ரன் ஆகும். Enter 2 numbers அப்படின்னு கேட்கும். நம்ம 12 23 அப்படின்னு கொடுக்குறோம். 35 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே Enter 2 numbers அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கும். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 2 digit நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் ரன் ஆகி முடிச்சோம். நீங்கள் இப்படி ஒரு 10 தடவை கொடுத்தாலும் அந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறதுனால அந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி வரும். எத்தனை தடவை நம்ம கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை ரன் ஆகும். இதுதான் ஃபங்க்ஷனை முதல்ல டிஃபைன் பண்ணுறது. அதாவது ஃபங்க்ஷனில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. டிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்குது. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும், இது இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எதுவும் இருக்காது. இங்கே ரிட்டர்ன் எக்ஸிட் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த 2 தடவை இது ரன் ஆகி முடிஞ்சோன்னா க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் வேல்யூவை எதையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லலை, அதனால எடுத்துகிட்டு வரல. ஸோ ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த இதுதான். இது நீங்கள் ஒரு தடவை உங்கள் சிஸ்டமில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இன்ட் மெயின் சேமாக தான் எழுதியிருக்கோம். இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இங்கே printfல Enter 2 numbers கொடுத்துட்டு 2 வேல்யூ நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த 2 numbers சம் பண்ணுறதை நம்ம இங்கே பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். கால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஸ்கேன்எஃப்ல நம்ம ஏபிக்கு வேல்யூஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ அண்ட் பி அப்படிங்கிற அந்த ரிசீவ் பண்ண வேல்யூவை நம்ம பேராமீட்டராக மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இது இந்த இடத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா int num1 int num2 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம ஏ பின்னு 2 வேல்யூ வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ இந்த int num1க்கு அசைன் ஆகும், இந்த பி அப்படிங்கிற வேல்யூ இந்த int num2க்கு அசைன் ஆகும். அப்போ நீங்கள் இங்கே கேட்கலாம், இங்கே இதே ஏஎன்பியே நம்ம அங்கே கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்கே நீங்கள் ஏஎன்பி அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை பிஎன்ஏ அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ இங்கே பி அப்படிங்கிறதுக்கு அசைன் பண்ணலாம், இந்த பி அப்படிங்கிற வேல்யூ அங்கே ஏன்னு கொடுத்துட்டு ஏக்கு அசைன் பண்ணலாம். ஆனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்கே நம்ம கொடுக்கறது இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்தாலும் அது இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அசோசியேட் ஆகும். இங்கே நேம் நம்ம என்ன வேணால் கொடுத்துருக்கலாம், அது இந்த சேம் நேமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா int num1 num2 கொடுக்குறோம், அப்புறம் int b அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா num1 num2ல வேல்யூ, அதாவது இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூவை num1ல ரிசீவ் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேல்யூவையும் இந்த பி அப்படிங்கிற வேல்யூ num2ல ரிசீவ் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதோட வேல்யூவை பி அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த num1ல நம்ம இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சு அப்படின்னு சொன்னோம், num2ல இந்த பி அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சுன்னு சொன்னோம். இந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணிட்டு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண இந்த பியில் அந்த வேல்யூ அசைன் பண்ணிட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காது. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கலன்னா வாய்ட் அப்படின்னு சொல்லி நல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த சம் இதாகும், இங்கே ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ இங்கேருந்து எந்த வேல்யூவும் வராது. இப்போது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபங்க்ஷனில் நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் அதுலேருந்து எந்த ரிட்டர்ன் வேல்யூவும் நம்ம எடுக்கலை. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணோம்னா அதே மாதிரி இங்கே நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே நம்ம இது டிக்ளேர் பண்ணும்போது எப்படி பண்ணோம் அப்படின்னா வாய்டு சம் அப்படின்னு போட்டு இன்ட் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே நீங்கள் அந்த டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தா போதும். அங்கே அந்த வேரியபிள் நேம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணி பார்க்கலாம். அப்போது அடுத்தது ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ, இதை தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் இருக்கும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட் இந்த இடத்துல இருக்கும். இதுதான் இங்கே வித்தியாசம். இப்போ இதே ப்ரோக்ராமை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது இன்ட் num1 இன்ட் num2 இதுக்கு வெளியில் பிரேஸ் போட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், இன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளையும் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 2 நம்பரை ஆட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், ரிசல்ட் அசைன் num1 ப்ளஸ் num2 அப்படிங்கிறது தான். ஸோ இது கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், யூஸருக்கு அந்த வேல்யூவை நம்ம வெளியில் காட்டுவோம். ஸோ printf டபுள் கோட்ஸில் சொல்லலாம், ரிசல்ட்னே சொல்லலாம். ரிசல்ட் இஸ் percentage d காமா ரிசல்ட் அப்படிங்கிறது. இதை நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா யூஸர்கிட்ட என்டர் பண்ண சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம். சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே மெயின்குள்ளே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸர்கிட்ட 2 வேல்யூ என்டர் பண்ண சொன்னோம். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அந்த 2 வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணணும். a, b டிக்ளேர் பண்ணிட்டோம். டிக்ளேர் பண்ணோன்னா யூஸர்கிட்ட இப்போ 2 வேல்யூ என்டர் பண்ண சொல்லுவோம். யூஸர்கிட்ட டபுள் கோட்ஸில் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதை ஸ்கேன்எஃப்பில் ரிசீவ் பண்ணுறோம். ஸ்கேன்எஃப்பில் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ஸ்கேன்எஃப்பில் ரிசீவ் பண்ணும்போது என்ன, percentage d ஆம்பர்சன் a ஆம்பர்சன் b. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்கேன்எஃப்பில் ரிசீவ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்னென்னா சம்முங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இங்கே நம்ம சொன்னோம் ஆர்குமெண்ட்டோட தான் நம்ம இதை கால் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மில் a, b அப்படின்னு பாஸ் பண்ணணும். இப்போ சம்மை நம்ம இங்கே சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா a, b அப்படிங்கிறது இங்கே கால் பண்ணணும். முக்கியமான இன்னொரு விஷயம் நான் அதை சொல்ல மறந்துட்டேன், செஞ்சு காட்டல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்ட் சம்மை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டோட ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா டைப் என்னவோ அந்த டேட்டா டைப்பை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக எரர் வர வச்சு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எரர் அதுக்கப்புறம் காமிச்சா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும், என்ன எரர் அப்படின்னு புரியாது. அப்படிங்கிறதுனால நான் இப்போவே சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா வாய்ட் சம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது எந்த டேட்டா டைப் இருக்கோ அந்த டேட்டா டைப்பை நம்ம அந்த வாய்ட் சம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போதே கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் சம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணி கால் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிட்டு இதை பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிருச்சு. 0 வார்னிங் வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்போம்.
என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குது. ஒரு 32 ஒரு 2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ரிசல்ட் இஸ் 34. ஸோ இப்போ கரெக்டாக அந்த நம்ம சம் கொடுத்தது அப்படியே ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஆர்குமெண்ட் கொடுத்து அந்த ஆர்குமெண்ட்டை இது ரிசீவ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் அதை யூஸ் பண்ணி அதை நமக்கு ரிசல்ட்டை திருப்பி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் கொடுக்கல. அதனால ரிட்டர்ன் எதுவும் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. அது ரன் ஆகிறது அப்படியே டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிற ப்ரோக்ராம். இது ஒரு தடவை உங்கள் சிஸ்டமில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட் மெயின் எழுதியிருக்கோம், 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அது 2 நம்பர் என்டர் பண்ண சொல்கிறோம், அந்த 2 நம்பரை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சிஎஸ்என் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராமில் அதுலேருந்து பார்க்கலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம 2 நம்பர் என்டர் பண்ண சொல்கிறோம், யூசர் 2 நம்பர் கொடுப்பாங்க, அந்த கொடுக்குற நம்பரை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ரன் ஆகும். அதாவது இங்கே ஏல ரிசீவ் பண்ண வேல்யூ num1ல் போகும், பியில் ரிசீவ் பண்ண வேல்யூ num2ல் போகும். அப்புறம் இன்ட் பி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் ஆட் ஆகும். ஆட் ஆகிற வேல்யூ பி அப்படிங்கிறதுல அசைன் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் இதோட முடிஞ்சுது. ஓகேங்களா? ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று எடுக்கலை. ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ப்ராசஸ், அதாவது இந்த சம்மில் இங்கே ஃபங்க்ஷனில் கால் பண்ணது இந்த கோடு ப்ராசஸ் ஆகி இதில் ஒரு வேல்யூ அசைன் ஆகிருக்கும் இல்லையா, அதாவது num1 num2 ஆட் பண்ணி அந்த வேல்யூ பியில் அசைன் ஆகிருக்கும்ல, இந்த பியோட வேல்யூ நேராக இங்கே வரும். இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அந்த வேல்யூ வரும். அந்த வேல்யூ இங்கே வர்றதை நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, இந்த கோடில் நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சீன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் நம்ம அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்க அப்படியே ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அதாவது இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ num1ஆகவும் பி அப்படிங்கிற வேல்யூ num2ஆகவும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இன்ட் பி அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த num1ஐயும் num2வையும் ஆட் பண்ணி பியில் அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பியை ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் எங்கே கொடுக்கும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துல இந்த பியோட வேல்யூவை ரிட்டர்ன் அனுப்பும். ஓகேவா? அப்போ இந்த பியோட வேல்யூ எங்கே வரும்னா, இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வரும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம ரிசீவ் பண்ணுற வேல்யூவை நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சீன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த சிக்கு இந்த வேல்யூவை, அதாவது இந்த ஃபங்க்ஷனில் வர வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது அதாவது இந்த சியில் நம்ம ரிசீவ் பண்ண வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். இது திரும்பி இங்கே போயிடும். அவ்வளோதான். இதுதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராமுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், இங்கே இதில் வர ரிசல்ட்டோட வேல்யூவை நம்ம ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணியிருக்கோமோ அங்கே கொண்டு வர போகிறோம். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா, இது ஒரு தடவை நம்ம பண்ணி பார்க்கலாம். இனி நம்ம ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுப்போம், அதுலேருந்து ஒரு ரிட்டர்னும் வரும். அதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன எக்ஸாம்பிளில் நம்ம வீட்டு குட்டி பசங்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வர திங் தான் நமக்கான அந்த ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலாம். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், யூஸ்வலாக அதே இதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரே ப்ராப்ளம் வச்சு தான், ஒரே ப்ரோக்ராம் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ட் num1, இன்ட் num2 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு, இதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வேணும். அதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அசைன் num1 ப்ளஸ் num2 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுவும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் முக்கியமான கான்செப்ட். இங்கே நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் வேல்யூ நம்ம கொடுக்கல. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குறோம். ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே ரிட்டர்ன் ரிசல்ட்டுன்னு கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்டில் வந்து ஒரு ரெட் கலர் லைன் காட்டுது. ஸோ இது காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணல. ஆனால் ரிட்டர்ன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்,
ரிட்டர்ன் கொடுக்குற வேரியபிளோட டேட்டா டைப் என்னவோ அதுதான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம இன்ட் அப்படிங்கிற டைப்பில் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல இன்ட் சம் அப்படின்னு போடணும். ஸோ இது நம்ம பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், யூசர்கிட்ட என்டர் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா printfல டபுள் கோட்ஸில் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ யூசர் அந்த நம்பர்ஸ் என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணுற நம்பர்ஸை நம்ம ஸ்கேன்எஃப்ல ரிசீவ் பண்ணணும். ஸ்கேன்எஃப்ல டபுள் கோட்ஸில் %d காமா நம்ம அதுக்கு அந்த வேரியபிளை முதல்ல டிக்ளேர் பண்ணணும். ஸோ int a b அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே %a காமா %b அப்படின்னு அப்படி கொடுத்துட்டோம். ஸோ அது கொடுத்தாச்சு. இப்போ யூசர் வந்து 2 வேல்யூ என்டர் பண்ணோம். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் இங்கே எடுக்கிறோம். இங்கே நம்ம முன்னாடியே சொன்னோம் இது ஆர்குமெண்ட் கொடுத்து தான் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ a, b அப்படிங்கிறது சம்முக்குள்ளேயே கொடுத்துருவோம். பட் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு ஒரு வேல்யூ, அதாவது இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ரிட்டர்ன் வர வேல்யூ எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், சம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிற இடத்துல ரிட்டர்ன் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட் ரிசல்ட் ஓட ஷார்ட் ஃபார்ம் ரிஸ்னே ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா ரிஸ் அசைன் சம் a, b அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ரெஸ் அசைன் சம் a, b அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், அந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். printf டபுள் கோட்ஸில் the result is %d res அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகேவா, இந்த ப்ராஜெக்டை பில்டு பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ பில்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் வரும். ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு யாருக்காவது எதாவது ஐடியா இருக்கா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் எரர் வந்திருக்கு. எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா implicit declaration of function sum is invalid அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது என்னென்னா நம்ம இந்த சம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்தோம், சம் அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த இன்ட் மெயினுக்கு மேலே நம்ம அதை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வாய்டு மெயின் கிடையாது, இன்ட்டு, ஏன்னா அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ இன்ட்டு சம்முன்னு கொடுத்துட்டு என்ன மாதிரி டேட்டா டைப்லேருந்து நமக்கு அதில் டேட்டா எடுத்துக்கிறாங்க, இன்ட்டு இன்ட், அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டு செமிகாலன் போட்டுருணும். இப்போ மறுபடியும் இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிட்டு பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறோம். 0 error 0 வார்னிங் வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன, இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு, என்டர் 2 numbers அப்படின்னு கேட்குது. 35 ஒரு நம்பரும் 5 ஒரு நம்பரும் கொடுக்கலாம். த ரிசல்ட் இஸ் 40. ஸோ 40 அப்படிங்கிற ரிசல்ட் இந்த இடத்துல, அதாவது இந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுல வந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து இது கூட அசைன் பண்ணி நம்ம அங்கே அதை வந்து நம்ம ரிசல்ட்டாக காட்டுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் நமக்கு வந்த அந்த வேல்யூவை நம்ம இங்கே ரெஸ் அப்படிங்கிறதுக்கு அசைன், இந்த சம்மில் இந்த சம் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த ரெஸ் அப்படிங்கிறதுல அசைன் பண்ணி அதை அங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் இந்த ப்ராப்ளமை நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து இன்னும் கரெக்டாக தெளிவாக புரியும். ஓகே, ஸோ உங்கள் சிஸ்டமில் தான் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இன்னும் ஒரு டைப் இருக்குது. மொத்தம் 4 டைப் பார்க்கணுன்னு சொன்னோம். 3 டைப் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம 4வது டைப் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கடைசி என்ன பார்க்க போகிறோம்,
ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் நம்ம சேம் ப்ராப்ளம் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின் அதெல்லாம் கொடுத்துட்டோம். இன்ட்ல கே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். கேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணதும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கே அசைன் சம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷனில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம யூசர்கிட்ட என்டர் நம்பர் கேட்குறோம், அந்த வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணுறோம், அதை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம பண்ணுறோம். புரியுதா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா 3 வேரியபிள் நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. யூசர்கிட்ட என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப்ல அந்த 2 நம்பர்ஸையும் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 2 ரிசீவ் பண்ண வேல்யூவையும் ஆட் பண்ணி சி அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம அதை அசைன் பண்ணுறோம். ஓகேவா? அசைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் சி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன ப்ரோக்ராமில் பண்ண மாதிரி சம் அப்படிங்கிற அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல. போன ப்ராப்ளமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏபி அப்படின்னு கொடுத்துருந்தோம், அங்கே இன்ட்டு num1 இன்ட்டு num2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ அந்த மாதிரி நம்ம எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கறது இல்லை. சம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறோம். அதாவது 2 நம்பர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சீல் அசைன் பண்ணியிருக்கிற வேல்யூவை நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம். அதாவது இந்த இடத்துக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம். இங்கே ரிட்டர்ன் வர்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், கே அப்படிங்கிற நம்ம வேரியபிளில் அந்த வேல்யூவை அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கே அப்படிங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ பேசிக்காக இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்பவே நீங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதையும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிஸ்டமில் பண்ணி பார்த்தரலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக அது புரியும். ஓகேவா? நம்ம இது சிஸ்டமில் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறதில்ல, ரிட்டர்ன் வேல்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னு, ரிட்டர்ன் வேல்யூ வர்றதை எடுத்து காட்ட போகிறோம் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நாங்கள் டாஸ்க்காக கொடுக்குறோம். இந்த டாஸ்க்காக கொடுக்குறோம், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி எங்களுக்கு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிவார்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கான கோட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிவார்டு ப்ரோட்டோடைப் டீம்லேருந்து உங்களுக்கு தருவோம். ஓகே? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பண்ணி பாருங்கள். 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளால் மற்ற ப்ரோக்ராம்ஸையும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது புரியல அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம வீடியோவை திருப்பி பாருங்கள், தெளிவாக என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் டவுட் கேட்டிங்கன்னா நம்ம குரூப்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்களே புதுசாக இந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், நம்ம சொல்லி கொடுத்தது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது இதோட சி ப்ரோக்ராம் முடிய போகுது, இதோட சி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கலாம். நீங்கள் கேட்கலாம் இவ்வளோதான் சி ப்ரோக்ராமில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை, சி ப்ரோக்ராமில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ அடுத்து ஜாவா படிக்க போகிறோம். ஜாவா படிக்கிறதுல நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை மட்டும் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், படிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது புரியும். நம்ம சொன்னதில் இந்த இன்ட் மெயின் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த இன்ட் மெயின்னா என்னன்னு சொன்னோம். அதே மாதிரி வாய்ட் மெயின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி இந்த வாய்ட் மெயின் அப்படின்னா என்னன்னு சொன்னோம். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பிரிண்ட்எஃப்னா அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஏதாவது என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் அப்படியே கன்சோலில் யூசருக்கு காட்டும் அப்படின்னு சொன்னோம். ஸ்கேன்எஃப்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம அசைன் பண்ணுற வேரியபிளுக்கான வேல்யூஸை ரிசீவ் பண்ணி வைக்கும்னு சொன்னோம். இப்போ இங்கே விஷயம் என்னென்னா இந்த பிரிண்ட்எஃப்பும் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இதுவும் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா பிரிண்ட்எஃப்பையும் ஸ்கேன்எஃப்பையும் நம்ம கால் தான் பண்ணியிருக்கோம். அதாவது போனதால நம்ம எக்ஸாம்பிள் இந்த சம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை மொத்தமாக நம்ம இங்கே கால் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பிரிண்ட்எஃப்பையும் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறதையும் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், கரெக்டாக? அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற இந்த ஹெட்டர் ஃபைலில் தான் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த printf scanf அப்படிங்கிறத நம்ம இங்கே கால் தான் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன், இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த printf scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம கால் தான் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த printf scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எங்கே இருக்கும்? நம்ம சொன்னோம் இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் printfக்கும் scanfக்கும் எங்கேருந்து வருது? அது எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த ஹெட்டரில் இந்த stdio.h அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் இந்த printf scanfோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வருது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் அங்கே தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம printf scanf கொடுக்குறோம் அப்படின்னு வரும். நீங்கள் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம் இருக்கும். இந்த ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனெல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது இல்லை. அது இன்னும் இன்டெப்த்தாக பேசணும். அதை பற்றி நம்ம இப்போ பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஓகேவா? இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது? இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்டர் ஃபைல்ஸில் தான் இந்த மாதிரி காமனாக யூஸ் பண்ணுற நிறைய ஃபங்க்ஷன்ஸை ஒரு இடத்துல வச்சுருந்துருப்போம். அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம இந்த மாதிரி கால் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஃபோனில் ஒரு 1500 சாங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரே ஃபோல்டரில் 1500 சாங்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 1500 சாங்ஸில் ஒரு சாங்கை தேடணும் அப்படின்னா, லெட்ஸ் சே சர்ச் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை. சர்ச் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு இதையும் ஸ்க்ரால் பண்ணி தேடிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இதே இடத்துல ஒவ்வொரு மூவியாக அந்த சாங்ஸை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மூவி நேம் போட்டு ஃபோல்டர்ஸ் போட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, அதை வந்து நம்மளால் ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுக்க முடியும், கரெக்டாக? இந்த மூவி நேம், அதில் அந்த மூவி நேம் ஓப்பன் பண்ணோன்னா அதில் அந்த சாங்ஸ் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கரெக்டாக? அப்போது ஒரு மூவி நேம் போட்டு நம்ம அந்த ஃபோல்டர்ஸை சேவ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ஒரு மூவி நேம் பேஸில் அந்த சாங்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி சி லைப்ரரியில் கிரியேட் பண்ண இந்த மாதிரியான லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம எந்த மாதிரியான இடங்களில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இந்த printf scanf அப்படிங்கிறதுல இந்த stdio.h அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதே மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள் தான். அதனால தான் நம்ம இதை எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். stdio.h அப்படிங்கிறதுல தான் இந்த printf scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கும். அப்போ நம்ம அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கோடு ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை எழுதிடுறோம். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம், ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டர் ஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணி உள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். நிறைய ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. நம்ம பேசிக்காக இருக்கிறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இது ஏன் நம்ம கடைசியில் சொல்கிறோம் இல்லை அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் என்னென்னா, ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியும். அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும், ஓகேங்களா? ஏன்னா ஹெட்டர் ஃபைல்ஸில் தான் நம்ம ப்ரீ டிஃபைன்டு இல்லைன்னா முன்னாடியே க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அது என்னன்னே புரிஞ்சிருக்காது. இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? ஓகே, ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படின்னா இதுதான். ஏன்னா முன்னாடியே எங்கேயாவது ஒரு இடத்துல அது கோடு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கு இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன சொன்னோன்னா, இதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் இதை பற்றியெல்லாம் இன்டெப்த்தாக இப்போ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ளிகேஷன் லெவல், OS லெவல் அப்படின்னு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கோடிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் எல்லாருமே இப்போ பேசிக்காக படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் லெவல் கோடிங் தான். இப்போ சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், இல்லை ஜாவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ படிக்கிற லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் லெவல் கோடிங். அப்ளிகேஷன் லெவல் கோடிங்கில் நமக்கு ஃபங்க்ஷன் இல்லை லைப்ரரிஸ் எப்படி டீப்பாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிய வேண்டிய
அவசியம் நமக்கு கிடையாது. ஓஎஸ் லெவல், அதாவது ஆப்ரேஷனல் சிஸ்டம் லெவலில், அதாவது இந்த ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ் இப்படிலாம் சொல்கிறேன்னா அந்த மாதிரி இன்டெப்த்தாக ஓஎஸ் லெவலில் நீங்கள் கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அதை பற்றி படிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் லெவலில் தான் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்போதைக்கு இந்த லெவலில் தெரிஞ்சால் போதும். அதாவது லைப்ரரிஸ்னு ஒன்று இருக்குது, அதை ஹெட்டரில் போடுவோம், அந்த ஹெட்டரில் இருந்து தான் அதை எடுத்துகிட்டு வருது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் புல் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அப்போ நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஏன் சி இந்த மாதிரி மட்டும்தான் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் நம்ம சியில் ஆரம்பித்தோன்னு உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்னோம். எல்லா கோடிங் லாங்குவேஜஸோட பேசிஸும் உங்களுக்கு சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கோர் லைப்ரரிஸ் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மற்ற லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணும்போது இந்த சியிலேருந்து அதை கால் பண்ணுற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் இருக்காங்க, எனக்கு ஸ்கேனஃபோட சின்டாக்ஸ் மறந்துருச்சு, பிரிண்டஃபோட சின்டாக்ஸ் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இங்கே பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, நம்ம இஃப் படிச்சிருக்கோம், ஃபார் படிச்சிருக்கோம், இந்த அரே படிச்சிருக்கோம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் படிச்சிருக்கோம். இதோட லாஜிக் புரியாமல் இருக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சின்டாக்ஸ் மறந்துருச்சு அப்படின்னா கூட நமக்கு அது கோடில் எரர் காட்டும் போது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் இஃப் எப்படி ஒர்க் ஆகுது, லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் ஆக முடியும். அப்போ நீங்கள் கேட்கல, எனக்கு எடுத்தோன்னா புரியலன்னு. எல்லா ப்ரோக்ராமரும் அப்படி தான். எந்த ப்ரோக்ராமர்ஸும் எடுத்தோன்னே அதை கற்றுக்கல. திரும்ப அந்த ப்ராஜெக்டை பண்ணி பார்த்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லாஜிக்கலி ட்ரை பண்ணி பார்த்து, பேப்பரில் எழுதி ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்து தான் எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் +2 பயாலஜி எடுத்தேன், இல்லை நான் காமர்ஸ் எடுத்தேன், ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தேன். எதுவும் இங்கே விஷயம் கிடையாது. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்க தெரியணும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஈஸியாக வரும். நீங்கள் இங்கே பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட எஃபர்ட் போடணும். நீங்கள் கண்டினியூஸாக அந்த ப்ராஜெக்டை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அது மட்டும்தான் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது. அப்படி பண்ணிங்கனாலே இந்த ஃபார் லூப், இஃப் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொன்னது எல்லாத்தோட லாஜிக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இதோட சி முடிஞ்சது. சியில் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன்ஸ் படித்தோம், லூப் படித்தோம், அரே படித்தோம், மல்டி டைமென்ஷனல் அரே படித்தோம், ஸ்ட்ரிங் படித்தோம், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத படித்தோம், அப்புறம் ஹெட்டர் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். ஸோ இவ்வளோ தான் சியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சியில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ். ஆனால் பாயிண்டர்ஸை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறது இல்லை. ஏன்னா பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் நல்லா படித்ததுக்கு அப்புறம் கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது. அதை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த பாயிண்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் நிறைய கோடெக்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பேஸ் கோடெக்ஸ் நம்ம எங்கேருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராமிங்கில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தான் அங்கே கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி கோடை க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தான் நம்ம பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததை மறுபடியும் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு ப்ரோக்ராம் ஆகுது, எல்லா ப்ரோக்ராம்லையும் டெய்லி ஒரு ப்ரோக்ராம் ஆகுது பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க, அப்போ எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். அப்போது இதோட சி அப்படிங்கிறது முடிஞ்சது. அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா தான் கற்றுக்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பேஸ் அப்படிங்கிறது ஜாவா தான். ஸோ ஜாவாவை பேஸ் பண்ணி முதல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ ஜாவாக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம ஐடிஏ அப்படிங்கிறது எக்லிப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன ஸ்டெப்ஸ் தான். அது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சொல்லி தருவோம். ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்டார்ட் பண்ணுறதுனால. இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே நீங்கள் என்ன இருப்பீங்க அப்படின்னா, சி அப்படிங்கிறதுல பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஜாவா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் போடுற எஃபர்ட் என்னவோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் வரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்துறோம் அப்படின்னா, அந்த செடிக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறத பார்த்து ஊற்றுறோம், அதுக்கான யூரியாஸ் இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா தான் அதோட க்ரோத் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம அதிகமாக கொடுத்தாலும் அது அஃபெக்ட் ஆயிரும், கம்மியாக எடுத்துக்கிட்டு கொடுத்தாலும் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ கரெக்டான அளவில் எடுத்துக்கோ. உங்களை ட்ரெயின் பண்ணிக்காமல் சஃபிஷியன்ட் டைம் யூஸ் பண்ணி அந்த டைமில் உங்களை ஃபோக்கஸாக உட்காந்து நீங்கள் படிங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் படிங்க. கண்டினியூஸாக படிக்கிறேன் அப்படின்னு உட்காந்து ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. பட் தென் ஃபோக்கஸ்டாக இருக்கிற நேரத்தில் ஃபோக்கஸ்டாக உட்காந்து இதை மட்டும்தான் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா, அப்படி ஃபோக்கஸ்டாக இருந்து பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான்
உங்களால் இந்த விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், கோடிங் அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம் நம்ம சொல்கிறோம். ஆனால் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோன்னே சிம்பிளாக வந்துடாது. நம்ம நிறைய ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்கணும். எல்லோரும் நம்ம கொடுக்குற ப்ராப்ளம்ஸை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி அசைன்மெண்ட்ஸ் வந்து வீடியோ கீழே லிங்க்ல வந்துடும். அந்த அசைன்மெண்ட்ஸையும் தெளிவாக பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுற முதல் 3 பேருக்கு கேஷ் ரிவார்ட்ஸும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு அந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லை ஏதாவது எரர் வருதுன்னா வேற பாசிபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மட்டுமே டெலகிராம் குரூப்ல வந்து கேளுங்க. நான் ஏன் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுட் கேட்காதீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு கேளுங்க. ஏன்னா ஒரு எரர் நம்ம பண்ண கோட்ல வருது அப்படின்னா அந்த எரரை நம்மளே கிளியர் பண்ணும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் டவுட் கேட்டு கிளியர் பண்ணும்போது வராது. நம்மளாம் கோடிங் படிக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு 5 to 6 வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. இதை ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளா நீங்க இப்ப இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த சேஞ்சை விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இத்தனை வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களாலே அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு அடுத்தவங்க ஹெல்ப் தேவையில்லை. பட் தென் எங்கள் டீம் 24/7 உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ரெடியாகவே இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தும் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ ஸ்க்ரீன்ஷாட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ எப்படி நீங்கள் கேட்டாலும் எங்கள் டெக் டீம் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க 24/7 தமிழில். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஜாவா பண்ண போகிறோம், ஜாவாக்கு ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. See you in the next video.